காஞ்சிபுரம் மாவட்டம் பிள்ளைச்சத்திரம் அருகே தனியார் நிறுவனத்தின் பேருந்து விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. இதில் பயணித்த 30க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பூபாலன் வழங்கிட கேட்கலாம். பூபாலன், வணக்கம். உங்க விரிவான தகவல். வணக்கம் ராதிகா. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அடுத்த இருக்கக்கூடிய போந்தூர் பகுதியில் இயங்கி வரும் தனியார் நிறுவன கம்பெனியில் பணிபுரிவதற்காக வழக்கம் போல பணியாளர்களை ஏற்றிச் செல்வதற்காக ஓச்சேரி, மணப்பாக்கம், தாம்பல் போன்ற பகுதிகளில் இருந்து தனியார் நிறுவன பேருந்தின் மூலம் ஏற்றிச் செல்லும் பொழுது காஞ்சிபுரம் பிள்ளைச்சத்திரம் பகுதியில் உள்ள பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை அருகே இருக்கக்கூடிய சர்வீஸ் சாலையில் தனியார் நிறுவன பேருந்திற்கு முன்பாக சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் செல்லும் சொகுசு பேருந்தானது முன்பாக சென்று கொண்டிருந்தது. அப்போது அந்த பேருந்து திடீரென பிரேக் அடித்ததாக கூறப்படுகிறது. அப்போது பின்னால் வந்த தனியார் நிறுவன பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து சொகுசு பேருந்தின் மீது மோதி விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்தில் பேருந்தில் பயணித்த 40க்கும் மேற்பட்ட ஒப்பந்த பணியாளர்களில் 30க்கும் மேற்பட்டோருக்கு தலை, கால், கை போன்ற பல்வேறு பகுதிகளில் பலத்த காயத்துடன் காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு தற்போது சிகிச்சையானதை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் விபத்தில் சிக்கிய நபர்களிடம் விசாரணையானை மேற்கொண்டு வருகிறார். மேலும் படுகாயமடைந்த ஒப்பந்த ஊழியர்களை பார்ப்பதற்கு உறவினர்கள் பதற்றத்துடனும் அதே மாதிரி கண்ணீர் மல்க மருத்துவமனைக்கு வருகை தந்து பணியாளர்களை பார்த்து வருகின்றனர். எவ்வித உயிர் சேதம் இல்லாவிட்டாலும் கூட காலை பொழுதே பணிக்காக சென்று கொழுந்த போது விபத்தால் சிக்கிய நபர்களுக்கு பலத்த காயமானது ஏற்பட்டிருக்கின்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. ராதிகா, தகவல்களுக்கு நன்றி பூபாலன்.